திருமூலர் 726வது 7-6 என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே யோகா 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 யோகா. அதனால தான் நான் திருமூலருக்கு ரொம்ப அடிமையாயிட்டேன். ஏன்னா நான் யோகா கற்றுக்கிட்டு ஒரு யோகா மாஸ்டர் ஆகி யோகாவே சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். எனக்கு அதில் வந்து எனக்கு என்னை கவர்ந்தது பதஞ்சலி யோகா சூத்திரங்கிறது அது வேற. அது வந்து 4 பாதங்கள் சமாதிவாதம் அந்த பாதம் இந்த பாதம் வரும் அது. இது வந்து அப்படி இல்லை. உடம்ப கருவியாக வச்சு உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறத காட்டுது. எப்போ பண்ணுறது எப்போ காட்டுது? யோகா பண்ணால் காட்டுது. யோகா பண்ணுறீங்களா? இறைவனை உள்ளே பார்க்கலாம். இந்த பாட்டு பாருங்கள் 726 வந்து 7-6 கலற்றி கொடுக்கவே சுற்றி கழியும். கலற்றி கொடுக்க சுற்றி கழியும். கலற்றி மனத்தை கமலத்தை பொறுத்து மனத்தை கலற்றி மனத்தை கமலத்தை பொறுத்து அப்படின்னு நினைக்கணும். மனம்ங்கிறது அஷ்டம். அஷ்டத்தை நீக்கி விட்டு கமலம் என்பது மனம். நல்ல விஷயம். மனம்ங்கிறது கீழான விஷயம். கமலம் என்பது மேலே தாமரை மேலே நோக்கி வந்து கீழே இருக்கிறது மலம். மனிதன் உடம்புல தான். இப்போ உடம்பு இருக்குது, தலைக்கு மேலே வந்து கமலம் தாமரை, இடுப்புக்கு கீழே மலம் அஷ்டம். இந்த அஷ்டத்தை நீக்கி பத்மாசனம் போன்ற ஆசனங்களால் நெத்தியில் புருவ மத்தியில் அந்த மகத்தான இறை சக்தியை நிறுத்த வேண்டும். உலற்றி கொடுக்கும் உபாயம் அறிவாருக்கு. இந்த மாதிரி உடம்பை பாதுகாத்து டெய்லி டாய்லெட்லாம் போயிட்டு நல்ல யோகா பண்ணிட்டு வந்து வர்றவங்களுக்கு அலற்றி தவிர்த்து உடல் அஞ்சனமாமே அலற்றி தவிர்ந்துன்னா என்னது? அலற்றி தவிர்ந்து அழல்னா நெருப்பு. இந்த நெருப்பு உஷ்ணத்தினால உடம்பு ரொம்ப சூடாகும். அதை குறைத்து அந்த அஞ்சனமாமே இந்த திருவொற்றியூரில் சிவன் கோயிலில் இந்த கருப்பு மையம் கொடுப்பாங்க. அஞ்சனம் பேர். அந்த மையம் வாங்கி புருவத்தில் பூசிட்டு ரொம்ப நல்லது. கிடைக்காது. நானும் வாங்கி வச்சு பூசுறதுக்கு அது நேரம் கிடையாது. நிறுத்த பழகி கொண்டால் நாடிகள் மூச்சு பயிற்சி பண்ணி நாடிகள் மூலமாக மலத்தை அகற்றி கமலத்தை உயர்த்தி நாடி நரம்புகளை அகற்றி நிறுத்தக்கூடிய அருமை தெரிந்தவர்களுக்கு அலற்றி தவிர்ந்து வெப்பம் தணிந்து உடல் அஞ்சனமாமே உடம்பு வந்து நல்ல அந்த மந்திர மை போல் ஆகிவிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திருமூலரே பழகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன குறைஞ்சி வச்சு டிவி இருக்குது, சீரியல் இருக்குது, படங்கள் இருக்குது, பாருங்கள்.